வணக்கம். திரையரங்கம் மைலாட். சசிகுமார் கதாநாயகனாக நடிச்சிருக்கக்கூடிய படம். இந்த திரைப்படத்தின் இயக்குனர் ராஜமுருகன். மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுஜாதா மோகன் அவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டடு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு இம்மீடியட்டாக சிறுநீரகம் தேவை. சிறுநீரகம் பொருத்தப்பட்டால் மட்டும்தான் அவங்க உயிரோடு இருக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது சிறுநீரகம்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த பிளட் குரூப்புன்ற ஒன்று இருக்குல்ல, அதுக்கேற்றது மாதிரி அப்படின்னா இரண்டு இடங்களில் மட்டும்தான் சிறுநீரகங்கள் அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படி இருக்கக்கூடியதில் அதில் ஒன்று சசிகுமாருடைய சிறுநீரகம். அந்த சிறுநீரகத்தை எப்படியாவது பெற்று இந்த மத்திய அமைச்சருக்கு பொருத்தி அவங்கள உயிருடன் இருக்கும்படி செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக தீவிர முயற்சி செய்து திருச்சிக்கு அந்த அமைச்சரால் அனுப்பப்படக்கூடிய மனிதர்கள் வருகிறார்கள். அங்கே சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் சசிகுமார், அந்த முத்துச்சிற்பி. அவர் தன்னுடைய மனைவி சுசீலாவுடன் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, அதை நமக்கு காமிக்கிறாங்க. சராசரியாக பல சிரமங்களுக்கு மத்தியில், பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கணவன் மனைவி அவர்கள் இருவரும். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மனைவிக்கு உடல்நல பாதிப்பு உண்டாகி அந்த மனைவியை நல்ல முறையில் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் வட்டிக்கு கடன் வாங்கி அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் உண்டாகி ஒரு ஸ்டேஜில் அந்த வட்டியை கொடுக்க முடியாமல் அங்கேருந்தே எஸ்கேப் ஆகி திருப்பூருக்கு போயிட்டு திருப்பூரில் பணத்தை சம்பாதிச்சு பின்னாடி அந்த பணத்தை கட்டி இப்படின்ற மாதிரிலாம் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் சசிகுமார். தன்னுடைய மனைவியின் மீது அளவற்ற அன்பு பாசம் வைத்திருக்கிறார். மனைவி தன்னுடைய கணவனையே உயிராக உலகமாக நினைத்து கொண்டிருக்கிறாள். அவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுஜாதா மோகனுக்கு சிறுநீரகம் வேண்டும் அப்படின்ற ஒரு இதில் வர்றாங்க. அங்கே பல கடன் பிரச்சனைகளில் சிக்கி இருக்கக்கூடிய சசிகுமார்கிட்ட எப்படியாவது பேசி அந்த சிறுநீரகத்தை பெற வேண்டும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகளை செய்து ஒரு நிலையில் சசிகுமாரை அதுக்கு சம்மதித்து அப்படின்றதுக்கெல்லாம் வரும்போது அதுக்கு பிறகு எப்படிப்பட்ட சம்பவங்கள் படத்தில் நடைபெறுகின்றன அப்படின்றத சுவாரஸ்யமாக படத்தில் காட்டியிருக்கிறார்கள். படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிக்கு முன்னாடி பல பிரச்சனைகள் உண்டாகி அவர்களிடமிருந்து தப்பித்து செல்ல வேண்டும் என்று சசிகுமார் திட்டமிட்டு சசிகுமார் தன்னுடைய மனைவியுடன் அங்கிருந்து தப்பித்து செல்ல அதற்கு பிறகு நீதிமன்றம் வர அந்த விஷயம் போய் இவருக்கு ஆதரவாக ஒரு பத்திரிகையாளர் குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்காரு. அவருடைய சிறுநீரகத்தை எப்படியாவது அடைய வேண்டும் என்ற முயற்சியில் இருக்கக்கூடிய மத்திய அமைச்சரான சுஜாதா மோகன் அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல உண்மைகள் என்ன அப்படின்றத வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல. இது நீதிமன்றம் வரை போய் அங்கே நீதிபதியாக அமர்ந்திருக்கக்கூடிய ஜெயபிரகாஷ் அவர் இதை இரண்டு பக்கங்களையும் விசாரித்து அவர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இருக்கிறார் அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கே தேடி எப்படி பல மனிதர்கள் பல பிரச்சனைகளை உண்டாக்குகிறார்கள் அப்படின்றதையும் உச்சகட்ட காட்சிகள் இவற்றையெல்லாம் தாண்டி சசிகுமார் எந்த அளவிற்கு மனிதாபிமானத்துடனும் இரக்க குணத்துடனும் நடந்து தான் எந்த அளவிற்கு மிக உயர்ந்த மனிதன் என்பதை அனைவரும் உணரக்கூடிய அளவிற்கு காட்டுகிறார் என்பதையும் காட்சிகளாக நமக்கு முன்னால் காட்டியிருக்கிறார்கள். முத்துச்சிற்பி என்ற அந்த கதாபாத்திரத்திற்கு மிகவும் அருமையாக பொருந்தி இருக்கிறார் சசிகுமார். மிகவும் இயல்பாக படம் முழுக்க நம்முடைய மனங்களில் ஆழமான இடத்தை சசிகுமார் பிடிக்கிறார். அவர் மீது உயிரையே வைத்திருக்கக்கூடிய அன்பு மனைவி சுசீலா கதாபாத்திரத்தில் நடித்திருக்கக்கூடிய சைத்ரா ஆச்சார் அருமையாக நடித்திருக்கிறார். இந்த கதாபாத்திரத்திற்கு அவர் கச்சிதமாக பொருந்தி இருக்கிறார். இந்த அளவிற்கு இயல்பாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகையா இவர் என்ற ஆச்சரியத்தை இவர் உண்டாக்கி இருக்கிறார். தமிழ் பட உலகிற்கு திறமைகள் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நடிகை கிடைத்திருக்கிறார் என்று இவரை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிறது. சுஜாதா மோகன் கதாபாத்திரத்தில் ஆஷா சரத் அருமையாக நடித்திருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு மிடுக்கான நடிப்பை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை அவர் நன்கு செய்திருக்கிறார். எழுத்தாளர் வாசு மித்ரா,
கடன் கொடுக்கும் கொடூர மனிதராக நடித்திருக்கிறார். அவர் வரக்கூடிய காட்சிகளில் தன்னுடைய கதாபாத்திரம் எந்த அளவிற்கு கொடூர குணம் கொண்டதாக இருக்க வேண்டுமோ அதை நன்கு அவர் செய்திருக்கிறார். கதிர்வேலன் என்ற கதாபாத்திரத்தில் பத்திரிகையாளராக வரக்கூடிய குரு சோமசுந்தரம் அந்த கதாபாத்திரத்திற்கு எந்த அளவிற்கு திறமையை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை நன்கு செய்திருக்கிறார். சான் ரோல்டன் இவர்தான் இந்த திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர். தன்னுடைய இசையமைப்பு பணியை இவர் செவ்வனே செய்திருக்கிறார். இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவாளராக பணியாற்றியிருப்பவர் நீரவ் ஷா. இவர் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை அருமையாக படம் முழுக்க ஆழமாக பதித்திருப்பார் என்பதை நாம் கூற வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய முத்திரை படம் முழுக்க இருக்கிறது. ஒரு மாறுபட்ட கதைக்கருவை மிகவும் சுவாரஸ்யமாக இயக்கி இருக்கக்கூடிய ராஜு முருகனை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன். ராஜு முருகன் இயக்கத்தில் சசிகுமார் கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய மை லார்ட் என்ற மாறுபட்ட கதை கொண்ட திரைப்படத்தை ஒரு முறை அவசியம் பாருங்கள்.